ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் சின்ன பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த சீமாங்க வந்து எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி வந்து என்னை திமிரா பேசிட்டு போவா, அவளையோ அவள் தங்கச்சியையும் நம்ம பிரிச்சுமே அவளோட புத்தி மாறவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ரோஹிணி கேட்ட மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆகி வரா. ஐயோ இவ கேட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தான் தெரிய வருது இவன் வந்து எதையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக பேசிட்டு ரோஹிணியும் வந்து ரூமுக்கு போயிடுறா. அவளுக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து சின்ன பாட்டி மறுபடியும் வந்து அவகிட்ட தப்பு தப்பா சீமாவை பத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கு. அவ அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அவளால தான் உனக்கு கெட்ட பேரு அப்படி இப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணிக்குமே கொஞ்சம் மனசு தடுமாறதான் செய்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிடுறா. இங்க வந்து சீமா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவளோட கை பயங்கரமா வலிக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா ரோஹிணியை வந்து தன்னோட கையிலேயே வந்து தூங்க வச்சிருப்பாள். அதனால அப்ப வந்து கரெக்டா வந்து ரோஹிணி வந்துட்டு கொடுங்க நானே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீமா சொல்ல, இல்ல நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே சீமாவும் நடந்து போறா. அப்ப அவளுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. அப்படி விழ போறா. டக்குன்னு வந்து ரோஹிணி வந்து பிடிச்சிடுறா. என்னாச்சு உங்களுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு அவளுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறா. ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற சின்ன பாட்டிக்கும் பயங்கரமா கோவம் வருது. இவளுங்க ரெண்டு பேரையும் எவ்வளவு பிரிக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்காளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா பார்த்துட்டு இருக்காங்க. அதோட சீமா வந்து இங்க காலைல எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாரிலாம் கட்டிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு பின்னு கூட குத்த முடியாது. கை பயங்கரமா வலிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா ரோஹிணி வந்துட்டு அவளே வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளே பின்ன குத்தி விடுவா. உடனே சொல்லுவா, இந்த பாருங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த பாட்டிக்குமே வயிறு எரியுது. உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க ரெண்டு பேரையும் வந்து இப்படி ஒத்துமையா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என் கண்ணே பற்றும், இப்படியே வந்து எப்போதும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படியாவது இவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அதோட இங்க சீமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா அப்பாவை பார்க்க. அப்ப வந்து பிரேம் வந்து எதுக்காப்புல வரான். அவன் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நல்லாவே பார்த்துருப்பான். அதாவது பணம் கட்டுறது போறது ஃபினான்ஷியலா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பான். இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமாங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டே இருப்பா. பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கொஞ்சம் கூட பேசாம அவன் மட்டும் போயிடுவான். இவளுக்கு கஷ்டமா இருக்கும், எப்பதான் வந்து நம்மளை புரிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து அப்பாவை வந்து போய் பார்க்கறதுக்கு போறா. அவங்க பார்த்தா அவர் வந்து இப்போ நல்லா இருக்காரு போல. ஸோ அதனால டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம், அவர் இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னா சீமாலேருந்து மொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த விஷயத்த வந்து தன்னோட தங்கச்சிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கால் பண்ணுவா. அங்கே பார்த்தா பாட்டி தான் எடுக்கும். இந்த மாதிரி வந்து அப்பா வந்து நல்லா இருக்காரு, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, அதனால ரோஹிணியை வந்து இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இந்த விஷயத்த சின்ன பாட்டிகிட்ட சொன்னா உடனே சின்ன பாட்டி நான் போய் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ரூமுக்கு போகுது. அங்க பார்த்தா ரோஹிணி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே இந்த பாட்டிக்கிறோம் நல்லா யோசிக்குது, இவன் நல்லா படுத்து தூங்கட்டும், இவள்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுது. அதோட கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து சித்தார்த் வரான். சித்தார்த் வந்துட்டு எங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்ல, நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ரெடி ஆகி கீழே கிளம்பி போறா. அப்பதான் வந்து சின்ன பாட்டி சொல்லுது, என்னம்மா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு அவளும் சொல்றா. ஏன்னா அப்பாவை பார்க்கவா, அவர் தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு போயிருப்பாருமா, என்னை மட்டும் உங்க ஊரானாதான் என்ன பிருந்தாவனம் அங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, அது எப்படி, இந்த விஷயத்த யாருமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ல, என்ன பண்றது, உன் அக்கா சீமாவும் தான் இருக்கா, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு ஏற்றி விடுது. இங்க வந்து நம்ம ரோஹிணிக்கு வந்து அப்படியே அழுகையா வருது. எப்படி வந்து அக்கா இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. பார்த்தா எதுக்காப்புல அவதான் வந்து நம்மளோட சீமா நடந்து வரா. இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்களை பறிச்சு திட்டலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. கரெக்டா பின்னாடி பார்த்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே தான் ரோஹிணிக்கு மனசுல வந்து சந்தோஷமாவே இருக்கும். உடனே வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பா. உடனே வந்து இல்லம்மா, அந்த மாதிரி நாங்க ஊருக்கு போகலான்னு தான் இருந்தோம், இந்த மாதிரி சீமா தான் சொன்னா, ரோஹிணி வரவே இல்லை, ரோஹிணியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இவளும் வந்து அழுதுட்டு எல்லாத்திலையும் நல்ல விதமா பேசிட்டு இருப்பா. இப்படி குடும்பம் ஒண்ணு கூடி இருக்கிறத பாக்குற சின்ன பாட்டிக்குமே செம்மையா கடுப்பாகும். என்னடா அது, நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் எல்லாம் சொதப்புதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
அதோட இங்க ரோஹிணி வந்து ரூமுக்கும் போயிடுவா. ரூமுக்கு போயிட்டு சீமாவை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம கொஞ்ச நேரத்துல அக்காவை தப்பா நினைச்சுக்கிட்டோமே. அக்கா தானே வந்து அம்மாவையும் அப்பாவையும் வந்து இங்க கூட்டு வந்திருக்கா. நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம தான் ஓவரா பண்றோமோ, ரொம்ப தப்பா யோசிக்கிறோமோங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கா நம்மளோட ரோஹிணி. அதே மாதிரி சீமாவும் வந்து அவளோட போட்டோ, அதாவது 2 பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு, எப்ப ரோஹிணி என்னை புரிஞ்சுக்க போற, எப்போ வந்து நீ வந்து நல்ல விதமா பழைய மாதிரி என்னோட தங்கச்சியா திரும்ப வர போற அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவ வந்து பேசிட்டு இருப்பா போட்டோ கூட. அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து சீமாவும் ரோகிணியும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மாமியாக்காரங்க வந்து மருமகள் 2 பேர் வாங்கம்மா, இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் புடவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுங்கெல்லாம் ஆசையா போறாளுங்க. அப்பதான் வந்து எல்லாரும் ஒரு ஒரு புடவைய பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணிக்கு ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த புடவைய வந்து எடுக்க வேணாம்னு எல்லாரும் சொல்றதுனால அவ வந்து எடுக்காம இருக்கா. இதை வந்து சீமா கவனிச்சிருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து புடவையெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த புடவைக்காரர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த வயலட் கலர் சாரி இருக்குல்ல, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வாங்கி வச்சுக்கிறா பணம் கொடுத்து. உடனே வந்து அதை வந்து யாருக்கும் தெரியாம ரோஹிணியோட ரூம்ல போய் சர்ப்ரைஸா வச்சிடுறா. உடனே ரோஹிணி யதார்த்தமா ரூமுக்கு போனா பெட்ல அவளுக்கு பிடிச்ச சாரி இருக்கு. உடனே அவளுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நம்மளுக்கு பிடிச்ச சாரியா இருக்கே, இதை வந்து யாரு கொடுத்துருப்பா, கண்டிப்பா நம்மளோட மாமியார் தான் நமக்காக வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு டைம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அத்தை, எனக்கு ரொம்பவே பிடிச்ச புடவை, நான் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருந்தேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துட்டீங்களே, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறேன், நான் இந்த புடவை எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் எடுக்கலையா, வேறு யாரும் எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்கும் போது அங்கே சீமா வந்து இவளை பார்த்து சிரிச்சுட்டு போவா. அங்கே பாரு சீமா இருக்கால, அவ தான் வந்து உனக்காக எடுத்து கொடுத்துருக்கா போல, உன்னோட அக்காவுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா, நீ வந்து இந்த புடவை பிடிக்கும்னு சொல்லாமலையே உன் மனசில் உள்ளதை அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இங்க வந்து ரோஹிணிக்குமே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம அக்கா நம்மளை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சாரீ வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இல்லையா. உடனே நைட்டோட நைட்டா அந்த சாரியை வந்து அழகா கட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா டக்குன்னு சித்தார்த் உள்ளாக்க வந்துடுறா. இவ போயிட்டு கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இவன் வந்து ஏர்பாட்ஸை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு வருவானா. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. அவனுக்கு காதலே உழுவல. உடனே வந்து ஏர்பாட்ஸை கழட்டிட்டு என்னவா எங்க யாரா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். நான் தாங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, நாக் பண்ணிட்டு வரமாட்டீங்களா, நான் வந்து புடவை கட்டிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னேன். நீ வந்து புடவை கட்டுன்னு எனக்கு எப்படிமா தெரியும், நீ கதவை லாக் பண்ணிட்டு நீ பாட்டு சாரி கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி வந்து இடக்கு மடக்கா பேசாதீங்க, போங்க வெளியில அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாரு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தேன் புரியுதா, நான் குளிக்க போயிடுறேன், நீ வந்து சாரி கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குளிக்கிறதுக்கு ஓடிடுறான். அதோட அடுத்த நாள் ஆகுதான் எங்கள் சீமா ரோகிணியோட அப்பா வந்து இந்த வீட்டில் தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல், அதனால கிளம்புறாங்க. உடனே வந்து தன்னோட 2 மகள்கிட்டையுமே வந்து அன்பாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பாருங்க பசங்களா, உங்கள் 2 பேரையுமே வந்து நான் வந்து என்னோட உயிராக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்போ போல் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது. அப்படி ஏதாவது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க, உடனே அவளுங்க 2 பேரும் கேட்குறானுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சிரிச்சுக்கிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி வந்து ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குற சின்ன பாட்டிக்கும் செம்மையாக கடுப்பாகுது. போகிற போக்கில் இந்த ஆள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாருங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போனவொடனே ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே தன்னோட சீமா இருக்கால அக்கா, அவளோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. சீமாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறமாவது சீமா ரோஹிணி வந்து ஒன்றா இருப்பாங்களா என்னங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.